கடவுள், பாதுகாக்கிற கடவுளாக சொல்லப்படுகிற விஷ்ணுவுக்கு திருமண் இடுகிற பழக்கம் உங்களுக்கு தெரியும். வைணவத்தில் திருமண் இடுகிற பழக்கம். அந்த திருமண் எப்படி இட வேண்டும் என்று நம்மாழ்வார் சொல்கிறார் ஒரு பாடலில். அந்த திருமண் எப்படி இட வேண்டும் என்றால், பாண்டியனுடைய சின்னம் இரட்டை கயல், நின்று கொண்டிருக்கிற 2 கயல் மீன்கள், நடுவில் ஒரு செண்டு இருக்கும். ஆதி பழைய பழைய மன்னராட்சியான பாண்டியனின் சின்னமான இரட்டை கயலும் நடுவில் சென்றிருப்பது போல பெருமாளுக்கு 2 பெரிய கோடுகளும் நடுவில் ஒரு கோடும் போட்டுகிற திருமண் இட வேண்டும் என்று உலகை பாதுகாக்கிற கடவுளுக்கு எப்படி திருமண் இட வேண்டும் என்ற குறிப்பை தமிழ்நாட்டின் வரலாற்று அடையாளத்திலே இருந்து நம்மாழ்வார் பாடுகிறார் என்றால், இந்த வரலாற்று உண்மைகள் அடையாளம் இந்த மண்ணில் எவ்வளவு வலிமை பொருந்தியது என்பதை நாம் இங்கே அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறோம். அதே போல அப்பர் தேவாரத்திலே பாடுகிறார், நீ இறைவன் என்னவானாய் என்றால், இந்திய மொழிகளெல்லாம் வேத கடவுள்கள் வேதத்தை வழங்கி நீ வேதமானவன் என்றுதான் பாடுவார்கள். ஆனால் அப்பர்தான் முதலிலே மிக அழகாக தன்னுடைய தேவாரத்திலே சொல்லுகிறார், முத்தமிழும் நான்மறையும் ஆனவன் நீ என்று சொல்கிறார். இந்தியா முழுக்க நான்மறையானவன் தான் இறைவன் என்று சொல்லப்பட்ட பொழுது, நான்மறையானவன் என்று மட்டும் சொன்னால் இங்கே கடை வேகாது, இங்கே நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நான்மறைக்கும் முன்பே முத்தமிழானவன் என்று சொன்னால்தான் நமது மதமும் நம்முடைய இயக்கமும் வளரும் என்று, அது வைணவமாக இருந்தாலும் சரி, சைவமாக இருந்தாலும் சரி, மதங்களை பரப்ப நினைக்கிற எல்லோரும் இங்கே இருந்த மொழி உணர்வுக்கு முன்னால் முதலில் பணிந்து வணங்கிவிட்டுத்தான் தங்களின் மதப்பணியை செய்தார்கள். நான் ஏன் இங்கே சொல்லுகிறேன் என்றால், எல்லாவற்றையும் விட, எல்லா ஆன்மீக விஷயங்கள் எல்லாவற்றையும் விட மிக பழமையானது, மிக வளமையானது, மிக உறுதியானது தமிழ் சமூகத்தினுடைய கல்விசார் மரபும் மொழிசார் மரபும். இன்றைக்கு இதுதான் பாஜகவுக்கு, இந்துத்துவ அரசியலுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மிக அழகாக இங்கே சொன்னார்கள், தமிழ் மொழியினுடைய இந்த ஆழமும் இந்த வேரும் இந்த தொடர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு கோட்டையாக, பண்பாட்டினுடைய மிகப்பெரிய கேடயமாக நின்று கொண்டிருக்கிறது. இவ்வளவு வளமான மொழிக்கு எதிராக, மொழி உரிமைக்கு எதிராக நிகழ்ந்து கொண்டிருக்கிற அரசியல் களத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற தாக்குதலை அரசியல் தலைவர்கள், அரசியல் இயக்கங்கள் பார்த்துக் கொள்ளும்.